இந்த ஒரு அருமையான வீடியோவை மனசை லேசாக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோவை நிறைய பேர் எனக்கு அனுப்பி வச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுல நான் பேசுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோல வர்ற நபர் இருக்காருல்ல, அவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க. இருக்கலாம், ஆனா இவ்வளவுதான் அந்த மனுஷ வாழ்க்கை அப்படின்றத ஒரு 10 ரூபாயில காட்டிட்டு போயிட்டார். விளக்கமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனுஷனோட மதிப்பு அவன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்றதுல இல்ல, அவரோட மனசுல எவ்வளவு அன்பு இருக்கு அப்படின்றதுல தான் இருக்கு. அசாம்ல நடந்த சம்பவம் இது. அதாவது ஒரு திருமணத்துக்கு இந்த நபர் போறாப்ல, ஆனா இவர்கிட்ட அழைப்பதில் எதுவும் இல்ல, அலையா விருந்தாளியா போறாப்ல. இது எல்லா இடத்துலயும் நடக்கிற விஷயம். அந்த திருமணத்துக்கு போய் அங்க உள்ள பந்தி எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த பாக்கு பீடா அதெல்லாம் கொடுப்பாங்கல்ல, அங்கேயும் இந்த மொய் வைக்கிற பழக்கம் இருக்கும் போல. அந்த இடத்துக்கு போய் பாக்க வாங்கி வாயில போட்டுட்டு அலையா விருந்தாளியா வந்தாலும் சும்மா போக கூடாது அப்படின்னு அவருக்கு தோணி இருக்கு. அவரோட பையில இருந்து சில ரூபா நோட்டுகளை எடுத்து அதுல இருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து நல்லா சிரிச்ச முகத்தோட அங்க இருந்து அந்த அம்மா அந்த பாக்கெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்கல்ல, அந்த அம்மா கிட்ட அந்த ரூபா நோட்டை கொடுக்குறாப்ல. அந்த அம்மாவும் அதை வாங்கி வச்சுக்கிறாப்ல. இவர் நல்லா சிரிச்ச முகத்தோட அந்த இடத்த விட்டு போறாப்ல. இவருக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி அவரோட மனசும் நிறைஞ்சிருக்கு. இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு சொல்றாங்க. பார்த்தேன் எல்லா வீடியோலையும் எல்லா போஸ்ட்லையும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா எனக்கு என்னமோ அதை சொல்ல மனசே வரல. ஏன்னா இவங்கள மாதிரி ஆளுங்க மனசுல தான் அழுக்கே இருக்கு. அதனாலதான் இந்த ஒரு வீடியோ நம்ம இந்தியால பல கோடி மக்களை மன நெகிழ்ச்சியில கண்கலங்க வச்சிருக்கு.